திமுகவில் முக்கிய எம்பியா இருக்கக்கூடிய ராசா அவர்களின் 2G ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ வெளியான நிலையில் தற்சமயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எம்பி ராசா அவர்களிடத்துல சராமாரியான கேள்விகள் எழுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா நீ இருப்ப? அப்படி இல்லைன்னா உன்னுடைய எண்ணம் இங்கே யாரை மாட்டி விடுறதுக்காக நீ பேசியிருந்த? உனக்கு அவ்வளவு பயம் இல்லாமல் போச்சா? ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்களா அல்லது ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்றது தெரிஞ்சிக்காத நிலைமையில் நீ இருக்க அப்படின்னா ஒட்டுமொத்த திமுக தலைமையுமே நீ எங்கே போய் மாட்டி விடலான்னு இருக்க அப்படின்ற மாதிரி மாதிரியான கேள்விகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்சமயம் எம்பி ராசா அவர்களிடத்துல கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எம்பி ராசா அவர்கள் உளவுத்துறை அதிகாரியிடம் பேசக்கூடிய அந்த ஒரு காணொலியின் காரணமாக தற்சமயம் திமுகவில் ஒரு பெரும் கலவரமே ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எம்பி ராசா அவர்களை அடிக்க போனதெல்லாம் சொல்லப்படுது. அங்கே என்ன நடந்தது, எம்பி ராசா அவர்களுடைய ஆடியோவில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்ற அனைத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு முக்கியமான தகவலாக இருந்தாலையும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 2G ஊழலில் எம்பி ராசா அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியான இந்த ஒரு ஆடியோவை பொறுத்தளவுக்கு எம்பி ராசா அவர்கள் பல உண்மைகளை பல மர்ம முடிச்சுகளை போட்டு பேசுறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. முக்கியமான ஆட்களுடைய பேரை சொல்றதுலையும் இருக்கட்டும், கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை உளவுத்துறை அதிகாரியிடம் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், இந்த கேஸை இந்த வழியில் தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எம்பி ராசா அவர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கை எப்படி நடத்தணும் அப்படின்ற மாதிரி பல மர்ம முடிச்சுகளை போட்டு பேசியிருந்தார். அதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த ஆடியோ இருக்குது. ஏன்னா எம்பி ராசா அவர்கள் நான் அதை பற்றி பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கூட கண்டிப்பாக கண்டுபிடிக்காத வண்ணத்தில் தான் எம்பி ராசா அவர்கள் பேசியிருக்காரு. இருந்தும் அந்த ஒரு சில இடங்களில் எம்பி ராசா அவர்கள் சின்ன சின்ன வார்த்தைகளை உளரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. சரியான வியூகம் அமைக்க முடியாமல் இருந்தாலுமே எம்பி ராசா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்துல சரியான விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஆடியோ வெளியாயிடுச்சு, நான் இதுக்காக தான் பேசியிருந்தேன், அது இப்படி தவறுதலாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்துல எம்பி ராசா அவர்கள் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு கையும் களவுமாக பிடிபட்ட எம்பி ராசா அவர்களிடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சராமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காராம். ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல் திமுகவில் 2 அமைச்சர்களை இழந்திருக்கும். அதுவே நமக்கு தேர்தலில் பாதி இடங்களில் தோல்வி அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான சூழலில் டிஎம்கே ஃபைல் 3ல உன்னுடைய ஆடியோ வெளியே இருக்கிறது திமுகவை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைய வச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் உனக்கும் பங்கு இருக்கு அப்படின்றத மறந்துடாது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தில் திட்டியதா சொல்லப்படுது. இந்த காரணத்திற்காக திமுக முக்கிய அமைச்சர்கள் ஒருவரா சிக்கி கடைசியில் திமுக 2ஆ பிளக்கும் அபாயத்தில் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.